இந்தியாவின் நம்பர் 1 பணக்காரர் முகேஷ் அம்பானியின் தம்பி அனில் அம்பானி தொடர்புடைய இடங்களில் இன்று இடி ரெய்ட் நடக்கிறது. 50 கம்பெனிகள், 35 அலுவலகங்களில் இந்த ரெய்ட் நடக்கிறது. 25 பேரிடம் விசாரணையும் நடக்கிறது. இது ஏதோ ஒரு மிகப்பெரிய சாதனை என்ற வகையில் வட இந்திய ஊடகங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றன. உண்மையில் இது ஒரு ஐவாஷ். இப்போது நடக்கும் ரெய்ட் எஸ் பேங்க் தொடர்புடைய புகார் தொடர்புடைய ரெய்ட். கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு வங்கி கடன் வாங்கி ஏமாற்றி விட்டார் என்பதுதான் எஸ் பேங்கினுடைய புகார். அதே மாதிரி சில வாரங்களுக்கு முன்பு எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அனில் அம்பானி ஒரு ஃப்ராட், அவருடைய கம்பெனி ஒரு ஃப்ராடுலன்ட் கம்பெனி அப்படின்னு ஒரு அறிவிக்கை வெளியிட்டது. ஸோ இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கிட்டத்தட்ட இதே போன்ற அறிவிப்பை கனரா வங்கியும் சென்ற ஆண்டு இறுதியில் அறிவித்தது, அனில் அம்பானி ஒரு ஃப்ராட் அப்படின்னு. ஆனால் சில நாட்களுக்கு முன் அந்த அறிவிப்பை திரும்ப வாங்கி கொண்டது. எஸ்பிஐ வங்கியும் அதே போல திரும்ப வாங்கி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இது மட்டுமல்ல, பல விஷயங்கள். ஒன்று, சில மாதங்களுக்கு முன் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி வந்தது. அனில் அம்பானி 50க்கும் மேற்பட்ட வங்கிகளில் 49,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி இருந்ததாகவும், அந்த பெரிய கடனை வெறும் 450 கோடிக்கு செட்டில் செய்ய மத்திய அரசு நிறுவனங்கள் தீர்ப்பளித்ததாகவும் ஒரு செய்தி வந்தது. அதை பற்றி யாருமே மூச்சு விடவில்லை, அதை பற்றி விவாதங்களும் வரல. இதெல்லாம் சைலண்டா முடிஞ்சு போச்சு. இப்போ எஸ் பேங்க் சொல்லியிருக்கு, எஸ்பிஐ சொல்லியிருக்கு, கனரா பேங்க் சொல்லியிருக்கு. சின்ன தொகைகள், ஆனால் மிகப்பெரிய தொகை பெரிய தள்ளுபடியுடன் முடித்து வைக்கப்பட்டு விட்டது.